ஜெம் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ இயர் வந்துட்டே இருக்குல்ல, அந்த நியூ இயருக்கு நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஏதாச்சும் ஒரு இன்னோவேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாட் ஜிபிடின்னு சொன்னால் எல்லாருக்காலையும் அப்படியே ஒரு பூரிப்பு வந்திருக்கும். ஏன்னா சாட் ஜிபிடி வந்து இப்போது எல்லாத்துக்குமே என்னன்னா, ஸ்கூல் பசங்களோட ஹோம்ஒர்க்கில் ஆரம்பித்து பெரிய பெரிய ஐடி ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணுற கோடிங் வரைக்குமே சாட் ஜிபிடி கொடுத்தோம்னா அலேக்கா அப்படியே தூக்கி கொடுத்துது. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து சிங்கிளாக இருக்கான் அப்படின்னா சாட் ஜிபிடி போய் பேசணும் அப்படின்னா அதுவே பொண்ணு மாதிரி அப்படியே நம்மக்கிட்ட பேசுது. சாட் ஜிபிடி நிறைய பேர் காதல் எல்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க. ஆனால் கல்யாணம் தான் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படி காதல், கல்யாணம், ஹோம்ஒர்க்கு, ஒர்க்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம சாட் ஜிபிடி வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குல்ல. ஆனால் இந்த சாட் ஜிபிடியால் ஒரு பையனோட உயிரே போயிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்ப முடியாதுல்ல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். சாட் ஜிபிடி வந்து ஒரு ஏஐ ப்ராசஸ். இது வந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நிறைய பேர் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் இருக்கார்ல, அவர் கூட மியூசிக் வாசிக்கிறப்ப ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா, அதை லிரிக்ஸ் எழுதுறப்ப ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா சாட் ஜிபிடியில் போடுறாரா, டக்குன்னு அது வந்து லைன் எடுத்து கொடுக்குதான் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. நிறைய ரைட்டர்ஸ் வந்து அவங்க கதை எழுதுறப்போ ஏதாச்சும் ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சாட் ஜிபிடியில் போட்டு நிறைய கதையை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த சாட் ஜிபிடி வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சாட் ஜிபிடியில் சுத்தமாக செக்யூரிட்டியே இல்லை அப்படின்னு ஒரு ஃபேமிலியை வந்து போய் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் ஆடம் ரைனி அப்படின்ற ஒரு 16 வயசு சின்ன பையன் வந்து இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அவன் ஆரம்பிச்சது எதுக்கோ, நம்மளோட ஹோம்ஒர்க்கில் வந்து சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடியில் பேச ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரில் வந்து என்னென்ன வரப்போகுது, ஃபியூச்சரோட நோக்கம் என்ன, ஃபியூச்சர் வந்து என்னென்னலாம் நமக்கு இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபியூச்சரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இவனோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ்டு பீப்புளாக இருந்தால் எப்படி பேசுவோம், நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக பேசியிருக்கான். அதே மட்டும் இல்லாமல் அவனோட கேள்வி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாகவே போயிருக்கு. இந்த மாதிரி நார்மலாக போயிட்டு இருந்தப்போ ஆகஸ்ட் 11 அந்த பையன் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். அவங்க ஃபேமிலியே பெரிய ஒரு துக்கத்துக்கு உள்ளாகி போயிருக்காங்க. இப்போ எதனால் அவன் இறந்தான் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்க ஃபேமிலிகிட்ட வந்த பதில் என்ன அப்படின்னா, என் பையனை கொண்டது வந்து சாட் ஜிபிடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இப்போ தீவிரமாக வந்து அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாட் ஜிபிடி கிட்ட இந்த பையன் வந்து சூசைட் பண்ணி சாகிறது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டதாகவும், அதுக்கு சாட் ஜிபிடி டோட்டலாக என்னென்ன பண்ணால் சீக்கிரமாக சாவலாம், என்னென்ன பண்ணால் வலியோ இல்லாமல் சாவலாம் அப்படின்றதுக்கு பதிலும் சொல்லியிருக்கு. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு நமக்கு ஒரு அட்வான்ஸ்டாக ஒன்று கிடைக்கிது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு செக்யூரிட்டிக்காக யாருமே எதுவுமே வைக்கவே இல்லையா அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. ஒருவேளை இந்த சாட் ஜிபிடியில் வந்து ஒரு பெருசாக செக்யூரிட்டி நல்லா வச்சுருந்தாங்க, எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி, ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அதை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை ஏதாவது சம்திங் ஏதோ சைபர்லையோ சொல்கிற மாதிரி இவங்க டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பையனை வந்து சூசைட் பண்ணி தூண்டினதே சாட் ஜிபிடி தான், சாட் ஜிபிடியோட பேச்சை கேட்டதுனால தான் என் பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு அட்வான்ஸ்டாக நமக்கு ஒன்று கிடைக்கிறப்போ இதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகுதா, ஒரு செக்யூரிட்டியே இல்லாமல் இந்த ஆப் இருக்கா? ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இந்த சாட் ஜிபிடி யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலை. இப்போ வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற தமிழ் சினிமா கூட இருக்கட்டும், இப்போ தனுஷ் நடிச்ச அம்பிகாவதி படம் வந்து கிளைமேக்ஸை வந்து ஏஐ வச்சு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு கம்ப்ளீட்டாகி ஒரு சூப்பர் ஹிட்டாக ஓடின படத்தை கிளைமேக்ஸே ஏஐ வச்சு சேஞ்ச் பண்ண முடியுது. இப்போ நம்ம ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஏஐ ஆயிடுச்சு. இப்போ ஒரு சினிமாவில் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் நடிக்க போகிறீங்களா இல்லையான்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும்ல. என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே ஏஐ கொண்டு வந்தாங்க. ஏஐயில் அவங்களே ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவங்களே பண்ணிடலாம் போல். இப்போ தமிழ் சினிமா எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த சாட் ஜிபிடியால் ஒரு உயிரே போயிருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம வருத்தப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக அந்த ஃபேமிலி போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்போ என் பையனோட உயிரே போயிருக்கு, இதுக்கான நஷ்ட ஈடும் அப்படின்னு சொல்லி நம்ம சாட் ஜிபிடி மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சாட் ஜிபிடி இந்த பையன் இறந்ததுக்கு வந்து நாங்கள் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இதுவுமே வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து செக்யூரிட்டி சிஸ்டமை வந்து நாங்கள் இன்னுமே அமல்படுத்தலான் இருக்கோம், அதாவது இன்னுமே அதிகப்படுத்தலான் இருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சாட் ஜிபிடி வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற விவஸ்தையே எல்லாம் போயிடுறோம். ஒரு ஃபன்னியாக நம்ம பண்ணுறோம், ஒரு பொண்ணு கூட பேசாமல் சாட் ஜிபிட்ட பேசுகிறோம், அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக பண்ணுறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் எப்படி சாகிறது அப்படின்றது வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு சாட் ஜிபிடி ரிப்ளை பண்ணுது. நம்ம ஆக்சுவலி கூகுளில் நம்ம பண்ணால் கூட அதுக்கான ஒரு பதில் வராது. இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீ வந்து ஒரு பாம் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதை நீங்கள் வந்து
அப்படின்னு போட்டிங்கன்னா கூட அது வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் சாட் ஜிபிடிக்கு அந்த இது இல்லை? ஏன்னா கூகுள் எல்லாமே ஒரு பூமர் ஆயிடுச்சு, கூகுள்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கூகுள் நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம். டோட்டலாக கூகுள் சைடு யாருமே போகிறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே சாட் ஜிபிடி ஏஐன்னு சொல்லி இந்த அளவுக்கு போயிட்டோம். இந்தியா ஓகே, இந்தியான்னு இல்லை, உலகமே வந்து முன்னேறிட்டு வருது. உலகம் முன்னேற்றத்தில் வந்து இப்போ கூகுள்லாம் தள்ளி வச்சிட்டோம், இப்போதைக்கு சாட் ஜிபிடி தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அடுத்த ஸ்டெப் போகிற இடம் வந்து நமக்கு சேஃப்டியாக இருந்தால் தான் நம்மளோட லைஃப்மே நல்லாயிருக்கும். இப்படி ஒரு டேஞ்சரான பிளேஸில் நம்ம இருக்கோம். கூகுளை கம்பேர் பண்ணுற சாட் ஜிபிடி வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் தெரியுது இல்லையா? ஏன்னா இதில் ஒரு செக்யூரிட்டி இருக்கிற செக்யூரிட்டி இதில் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக ஒரு பையன் உயிரை போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இதில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில விஷயம் மட்டும் தான் வெளில வருது, இன்னும்ப்பா இது வெளில வரவே மாட்டுது. ஆனால் இப்போது நம்மளால் என்ன சொல்ல முடியும்? இப்போது அந்த பையனோட அப்பா அம்மா மேத்யூ, அதுக்கப்புறம் மேரி ரைனி, இவங்க 2 பேரும் இப்போ நான் தன்னோட குழந்தையை இழந்து, அதாவது ஒரு பையனை இழந்து இப்போ ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கான ஸ்டெப்பு வந்து சாட் ஜிபிடி ஏஐ வந்து, அதாவது ஓப்பன் ஏஐ அவங்க வந்து இது சேஞ்ச் பண்ணுறோம், நிறைய செக்யூரிட்டிஸ் மாற்றுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.